கடன் தொல்லையில் இருந்து விடுபட ராசிக்குரிய பரிகாரங்கள். பொருளாதார சிக்கல்களில் உள்ளவர்களுக்கு இந்த பரிகாரங்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட உதவி செய்யும். ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஏற்ற ஆன்மீக மற்றும் அறக்கட்டளை செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும். இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் நிதி நிலைமை சரியாகி வாழ்க்கையில் நிம்மதி கிட்டும். தயிர் கொண்டு மஞ்சள் நிற இனிப்பு செய்து ஒவ்வொரு வெள்ளியும் மாலை வேளையில் பசுவிற்கு கொடுத்து வர கடன்கள் குறைவதும் பொருளாதார வளர்ச்சி சமநிலை அடைவதும் நடக்கும். ஜவ்வரிசி இனிப்பு தயார் செய்து வெள்ளியன்று மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர நிதி சரிவு குறையும் மற்றும் மன அமைதி பெறலாம். தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து மாலை சூரிய மலைப்புக்கு முன் கடன்கள் தொடர்பான சிக்கல்கள் குறைவடையும். ஒவ்வொரு ஞாயிறும் ஓடும் நீரில் வெல்லத்தை கரைத்து அல்லது வேலிகளில் வாழும் குரங்குகளுக்கு வெல்லம் கொடுத்தால் கடன் பிரச்சனைகள் தீரும். சனிக்கிழமைகளில் அரசமரத்தடியில் நல்லெண்ணெயில் மற்றும் கருப்பு திரியில் விளக்குகளை ஏற்றுவதன் மூலம் நிதி சுமை குறையும். சனிக்கிழமைகளில் உளுந்து வகை தானங்கள் செய்யும் போது கடன்கள் குறையும். தினசரி துளசிக்கு நீர் வார்த்து விளக்கேற்றி பொருளாதார சிக்கல்கள் தீர்வடையும். சனி ஞாயிறு சதுர்த்தி திதியில் சிறிது தொகையை அறக்கட்டளை நோக்கத்தில் செலுத்துவது நிதி தீர்வு அளிக்க உதவும். மரணயோகம் வந்த நாட்களில் கடன் தொகைகளை திருப்பிக் கொடுத்து பாதக நிலை சரியாகலாம். செவ்வாய்க்கிழமைகளில் வீடு இழந்தோரை உதவ செங்கல் கொடுக்கும் போது நிம்மதி ஏற்படும். சனிக்கிழமைகளில் உருண்டை தானமாக கொடுத்து கடன் தொல்லைகள் குறையும். வியாழக்கிழமைகளில் பாதாம் கீர் செய்வது மகாவிஷ்ணு வழிபாட்டுடன் கடன் சுமை குறைவதற்கு வழிவகுக்கும். செவ்வாய்க்கிழமை மாலையில் நோயாளிகளுக்கு பசி போக்க சப்பாத்தி தானமாக கொடுப்பது நிதி நிலைமை சரிவர உதவும்.